முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி இஸ்ரேல் ஈரான் போர் குறித்தானதாகவே அமைகிறது. முடிவுக்கு வந்ததே இஸ்ரேல் ஈரான் போர் என்பதாக தமிழன் பத்திரிகை ஒரு தலைப்புச் செய்தியை தந்திருந்தாலும் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வெளியாகிறது. ட்ரம்ப்கே தன லத்தனமல்லாப் சட்டன் விராமய பேங்கிவர ஈரானி அலி கஹாய் என்பதான செய்தியாகவே இது அமைய பெற்றிருக்கிறது. எனவே ட்ரம்பினுடைய முயற்சி எடுத்த ஆரம்பத்திலேயே அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக இவ்வாறு லங்காதீப பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிற நேரம் ஏனைய பத்திரிகைகளும் இது தொடர்பான முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இந்த நிலையில் இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது இஸ்ரேல் ஈரான் போர் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு தற்காலிகமான ஒரு போர் நிறுத்தமாக இது அமையப்பெறுகிறது. இந்த போர் தொடரக்கூடாது என்பதும் அமெரிக்கா இந்த விடயத்தில் தலையிடக்கூடாது என்றும் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தான் இந்த போர் நிறுத்தம் குறித்தான சர்ச்சைகள் மீண்டும் உருவாகி இருக்கின்றன. ஈரானியன் இஸ்ரேலிய சட்டன் விராமய கடனவா ட்ரம்கென் திரட்டம தெடி சோதனா என்பதாக இன்றைய தினம் அத பத்திரிகை இது தொடர்பான செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற தகவலாக இவ்வாறு அமையப்பெறுகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் என்பதான செய்தி. எனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒன்று தற்போது முதல் அமுலாவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று செவ்வாய்க்கிழமை அறிவித்திருக்கிறார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் 12 நாட்களாக இடம்பெற்ற உக்கிர மோதல் மத்திய கிழக்கு முழுவதும் பரவலாம் என அச்சம் ஏற்பட்ட நிலையிலேயே இந்த போர் நிறுத்தம் இவ்வாறு முடிவுக்கு வந்திருப்பதான செய்திகளை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது போரை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான முயற்சி ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. ஈரானிடம் இருந்ததான அணுசக்தி அச்சுறுத்தல் நீக்கப்பட்டதை அடுத்து போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு தாம் இணங்கியுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது. இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு இணங்குமானால் தாம் போரை நிறுத்துவதாக ஈரான் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பில் அறிவித்ததை அடுத்து ஈரானின் அதிஉயர் பாதுகாப்பு அமைப்பான உச்ச தேசிய பாதுகாப்பு சபை யூத எதிரிக்கும் அதனது ஆதரவாளர்களுக்கும் எதிரான போர் நிறுத்தத்தை அமுல்படுத்த தேசிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறது. கட்டாரில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ஈரான் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியதை அடுத்து யுத்த நிறுத்தம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசாங்க ஊடகம் அறிக்கையிட்டிருக்கிறது. அந்த தாக்குதல் குறித்து கட்டார் தெரிவிக்கும் போது ஈரானால் ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளையும் குறுக்கீடு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்கா கடந்த சனிக்கிழமை ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியமைக்கு பதிலடி நடவடிக்கையாகவே ஈரான் அமெரிக்க வான்படை தளம் ஒன்றின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. எனவே போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பான அந்த பிராந்தியம் எங்கிலும் உள்ள மக்களுக்கு பெரும் ஆறுதலை தருவதாக அமைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் போர் நிறுத்த அமுலாக்கத்தின் பின்னரும் ஈரானும் இஸ்ரேலும் பரஸ்பரம் தாக்குதல்களில் ஈடுபட்டதாக வெளியாகும் தகவல்கள் கவலை தருவதாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு எதனையும் நடத்தக்கூடாது எனவும் அது யுத்த நிறுத்த உடன்படிக்கை தொடர்பான பிரதான மீறலாக அமையும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இஸ்ரேல் அந்த குண்டுகளை போட வேண்டாம், நீங்கள் அதை செய்வீர்களாயின் அது பிரதான மீறலாகும் என்றும் நீங்கள் தற்போது உங்கள் விமானிகளை நாட்டுக்கு திருப்பிக் கொண்டு வாருங்கள் என அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த செய்தியில் இஸ்ரேலுக்கு அறிவுறுத்தியிருந்தார். போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்பு சில மணித்தியாலங்களாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் கடும் தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்தன. நேற்று செவ்வாய்க்கிழமை போர் நிறுத்த அறிவிப்புக்கு முன்னர் ஈரானிலிருந்து புதிதாக ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அந்த தாக்குதல்களில் சிக்கி 4 உயிரிழந்துள்ளதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது. அதே சமயம் ஈரான் மீதும் நேற்று அதிகாலை சரமாரியாக குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஈரானின் வடமேற்கே கிலான் மாகாணத்தில் உள்ள குடியிருப்பு பிராந்தியங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான் தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளதோடு 33 பேர் காயமடைந்துள்ளதாக ஈரானிய தாஸ்னிம் செய்தி முகவர் நிலையம் தெரிவிக்கிறது. ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கையின் அனைத்து இலக்குகளும் வெட்டப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். அதே சமயம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரும் தமது சிங்க எழுச்சி படை நடவடிக்கையின் அனைத்து நோக்கங்களும் வெட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருப்பது அவதானிக்கத்தக்கது. ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்கள் ஆகிய இரு உடனடி அச்சுறுத்தல்களையும் இஸ்ரேல் நீக்கியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் யுத்த நிறுத்தம் தொடர்பில் அறிவிப்பு செய்யப்பட்டு பல மணி நேரம் கழிந்த நிலையில் இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதல் குறித்து எச்சரிக்கை விடுக்கும் அபாய ஒலி எழுப்பப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன்போது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானின் யுத்த நிறுத்த மீறலுக்கு கடும் பதிலடி ஒன்றை கொடுக்க இராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் மேற்படி தாக்குதல் சம்பந்தமாக பதிலடி தாக்குதல் ஒன்று இஸ்ரேலால் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பில் ஈரான் எதுவித தீர்மானத்தையும் வெளியிடவில்லை. ஆனால் யுத்த நிறுத்த அறிவிப்புக்கு பின்னர் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் எதனையும் ஏவவில்லை என ஈரான் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த ஏவுகணைகள் எவ்வாறு ஏவப்பட்டன என்பது எமக்கு தெரியாது, அது தவறாக இருக்கலாம் என ஈரான் குறிப்பிடுகிறது. அதே சமயம் இஸ்ரேலிய படையினர் நேற்று காலை 9 மணி வரை ஈரான் மீது
மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் மத்திய ராணுவ தலைமையகத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்ததாக ஈரானிய ஊடகங்கள் இவ்வாறு அறிக்கையிட்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு முதல் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை ஈரானிய தலைநகர் தெஹ்ரான் மற்றும் வடமாகாணமான ஜிலன் என்பவற்றின் மீது கடும் தாக்குதல்கள் இடம்பெற்று அந்த பிராந்தியங்களிலிருந்து பாரிய வெடிப்பு சத்தங்களும் கேட்ட நிலையில் அந்நாட்டு நேரப்படி நேற்று அதிகாலை 4 மணியிலிருந்து அமைதி நிலை வருவதாகவும் அங்கு மேலும் தாக்குதல்கள் எதுவும் இடம்பெற்றதாக அறிக்கையிடப்படவில்லை எனவும் அங்கிருந்து வரும் செய்திகள் இவ்வாறு கூறியிருக்கின்றன. ஈரானிய வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எக்ஸ் சமூக வலைதளத்தில் தன்னால் வெளியிடப்பட்ட செய்தியில் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தும் பட்சத்தில் அதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு ஈரானானது இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவுவதை நிறுத்தும் என தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீது இஸ்ரேல் இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி தாக்குதலை நடத்த ஆரம்பித்தது முதற்கொண்டு 606 பேர் உயிரிழந்துள்ளதோடு 5000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக ஈரானிய சுகாதார அமைச்சர் முகமது ரஸா சபர்கானி இவ்வாறு கூறியிருக்கிறார். இப்படி உயிரிழந்தவர்களில் அநேகர் சிறுவர்கள் உள்ளடங்களாக பொதுமக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் உயிரிழந்தவர்கள் தொகை மதிப்பிடப்பட்டதிலும் அதிகம் என நம்பப்படுகிறது. போர் நிறுத்தத்தை அடுத்து ஈரான் உடன்படிக்கை ஒன்றை எட்டு முயற்சியில் ராஜேந்திரிகள் களமிறங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சிரமமிக்கவையாக அமையலாம் என தோன்றுவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்களை அடுத்து தற்காலிகமாக மூடப்பட்ட சிறிய வான்பரப்பு தற்போது மீள திறக்கப்பட்டுள்ளதாக சிரியா ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் ஓமன் நியா விமான சேவை தனது விமான சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தது. அந்த விமான சேவைகள் முதல் நாள் திங்கட்கிழமை பிராந்தியத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலைமை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டார், ஈராக் என்பனவும் தமது வான்பரப்பை திறந்திருக்கின்றன. அந்நாட்டுக்கும் அந்நாட்டிலும் இருந்தான விமான சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை விமான சேவை நிறுவனங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. போர் நிறுத்தத்துக்கு முன்னர் இஸ்ரேலால் நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரானின் சக்தி பிறப்பாக்க முகவர் நிலையத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரியான தவனீர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேலிய வலதுசாரி கட்சியான இஸ்ரேல் பைட்டேயினு கட்சியின் தலைவரும் சட்டசபை உறுப்பினருமான அவிக்டோச் லியபர்ன் கூறுகையில் ஈரான் முழுமையாக சரணடைவதற்கு முன்னர் அதனுடன் போர் நிறுத்தம் ஒன்றை செய்து கொள்வது பாரிய தவறொன்றாக அமையக்கூடும் என எச்சரித்திருக்கிறார். காயமடைந்த சிங்கத்தை விடவும் அபாயகரமானது வேறு ஒன்றுமில்லை என அவர் சமூக வலைதளத்தில் தன்னால் வெளியிடப்பட்ட செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். இது எம்மை 2 அல்லது 3 வருடங்களில் இன்னொரு போருக்கு நிச்சயம் விட்டுச் செல்லும் எனவும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் லிக்குட் கட்சியின் உறுப்பினரான தானிலோஸ் தெரிவிக்கும் போது அமெரிக்க அரசாங்கம் கைச்சாத்திட வேண்டியதே ஈரானின் சரணடைவுக்கு வழிவகை செய்யும் உடன்படிக்கையை மட்டுமேயாகும் என கூறியிருக்கிறார். ஈரான் தோற்கடிக்கப்படாவிட்டால் அது இஸ்ரேலுக்கு எதிரான புதிய அர்த்தங்களை கண்டறியக்கூடும் எனவும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு போரானது நிறுத்தப்பட வேண்டும் என்ற அவசியத்தை பலரும் வலியுறுத்தி வருகிற நிலையில் இஸ்ரேலில் இருக்கிற ஒரு சில கட்சித் தலைவர்கள் இந்த போர் நிறுத்தம் என்பது வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டிலும், எனவே அது இஸ்ரேலுக்கு தோல்வியில் முடிவடையும், எனவே அடிபட்ட சிங்கத்தினுடைய சீற்றம் வேறு மாதிரியாக இருக்கும் என்றும், எனவே அவர்களின் மீதான தாக்குதலை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டினை இஸ்ரேலிய தரப்பு அரசியல் பிரதிநிதிகள் இவ்வாறு தெரிவித்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் கடந்த 13ஆம் தேதி ஆரம்பித்த இந்த போரானது இவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது தொடர்பில் பலரும் கவனம் செலுத்திய நிலையில் மிக பிரதானமாக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஈரானின் பக்கம் நிற்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தன. அதிலும் குறிப்பாக அமெரிக்கா இந்த விளையாட்டில் ஈடுபடக்கூடாது என்பதாக அந்த கருத்து அமைந்திருந்தது. ஒரு பக்கம் ஈரான் தனித்து நின்று இந்த போரை எதிர்கொண்டிருந்த அதே சமயத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தன. அதே நேரத்தில் அரபு நாடுகள் இவ்வாறு செயற்படுவது குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தன. எனவே அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு, எனவே இவ்வாறான ஒரு நாட்டுக்கு உதவி செய்கிற நிலையில் ஏனைய அரபு நாடுகள் இல்லை என்ற விமர்சனம் இருந்தது. எனவே நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையிலேயே ஆயத்துல்லா அலி கமேனி இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். பாகிஸ்தான் அவ்வப்போது ஒரு சில கருத்துக்களை இது தொடர்பில் வெளிப்படுத்தியிருந்ததை அவதானிக்கலாம். எனவே தார்மீக ரீதியாக எங்களுடைய ஆதரவு ஈரானுக்கு இருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கலாம். ஈரானை பொறுத்தவரையில் சேதங்கள் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. காரணம், அந்த நாடு பெரிய நாடு, அதனிடத்தில் சனத்தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிற நகரமாக தெஹ்ரான் நகரம் இருந்து வருகிற ஒரு நிலையில் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் இவ்வாறு அமைந்திருந்தன. இதே நேரத்தில் ஈரானுக்கு இதில் வெற்றியாக பிரதானமாக பார்க்கப்படுவது இஸ்ரேலை நெருங்க முடியாது, அண்ட முடியாது என்கிற ஒரு நிலையில் பலரும் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஈரான் இப்படியான ஆயுதங்களை வைத்திருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிற வகையில் ஈரானுடைய பதில் தாக்குதல்கள் அமைந்திருந்தன. எனவே ஈரானுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள் அனைத்தையும் மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் சென்று இஸ்ரேலில் பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியிருந்தது இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம். எனவேதான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுடைய அணுச்சரிவூட்டல் அல்லது அணுவாயுத நடவடிக்கையை நிறுத்த வேண்டும், அமெரிக்கா தலையிட வேண்டும் என்று கேட்டிருந்தார். அப்போது டொனால்ட் ட்ரம்ப் 14 நாட்கள் அவகாசம் கேட்டிருந்தார். அது தொடர்பில் ஒரு தீர்மானத்துக்கு வருவதாக, அதாவது அமெரிக்கா இதில் தலையிடுமா இல்லையா என்பது தொடர்பில் அவர் சொன்ன 2 நாட்களில் 48 மணி நேரங்களிலேயே அவருடைய கருத்தினை அவர் மாற்றி திடீரென ஈரான் மீது, அதுவும்
மிக முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ட்ரம்பினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. B2 ரக போர் விமானங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டன. ஆனாலும் ஈரான் தரப்பில் கூறப்பட்டிருந்த முக்கியமான விடயம், நீங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே நாங்கள் அங்கிருந்து எமது யுரேனியத்தை வெளியேற்றிவிட்டோம், ஒரு இடத்துக்கு பாதுகாப்புக்காக கொண்டு சென்று விட்டோம் என்ற கருத்தினை ஈரான் வெளிப்படுத்தியிருந்தது. அதிரத்தில் B2 ரக போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு ஒரு 20 மீட்டர் அளவில் துளையிட்டுக் கொண்டு அது செல்லும். எனவே அவ்வாறான அவற்றின் ஊடாக இந்த தாக்குதல் பெரியதளவில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக அமெரிக்க ஊடகங்கள் கூட கூறி வருகின்றன. காரணம், 60 மீட்டர் ஆழத்தில் ஈரான் இவ்வாறு யுரேனியத்தை வைத்திருக்கிறது என்பதான செய்திகளும் வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இவ்வாறு பல்வேறு முரண்பாடுகள் அமெரிக்க தாக்குதல் தொடர்பிலும் காணப்படுகிறது. இதே நேரத்தில் ட்ரம்பினுடைய நடவடிக்கை குறித்து அமெரிக்க மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய நடவடிக்கை குறித்து இஸ்ரேலிலும் அதிருப்தி காணப்படுகிறது. ஏற்கனவே காசா போர் நிலைமையில் இஸ்ரேல் பிரதமருடைய நடவடிக்கைகள் குறித்து அங்கிருக்கிற பொதுமக்கள் ஒரு பகுதியினர் இவ்வாறு எதிர்கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் ஈரானை பொறுத்தவரையில் ஈரானில் அதி உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மாபெரும் கிளர்ச்சி ஆர்ப்பாட்டம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அந்த நாட்டில் தொடர்ந்தும் காணப்பட்டு வந்தது. மனித உரிமை மீறல்கள் குறித்தான குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தன. ஈரான் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு விதிமுறைகளுக்கு எதிராக சில பொதுமக்கள் இவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். இவ்வாறான நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஒட்டுமொத்த ஈரான் மக்களும் இப்பொழுது அரசாங்கத்தின் பக்கம் சென்றிருக்கிறார்கள். எனவே தங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பில் அவர்கள் வந்திருப்பதோடு மாத்திரமல்லாமல் ஏனைய அரபு நாடுகளில் இருக்கின்ற மக்களும் இப்பொழுது ஈரானின் பக்கம் சாய துவங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவு தளம் அதிகரித்திருக்கிறது என்பதும் இந்த போரில் இடம்பெற்ற மற்றும் ஒரு முக்கியமான விடயமாக அமைகிறது. எனவே ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தலையிட்டால் இந்த போர் வேறு மாதிரியாக அமைந்திருக்கும். அதிலும் ஹோர்முஸ் நீர்வழி பாதையை மூடுவதற்கான முடிவினை ஈரான் எடுத்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கும் அதிகமான காலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். எனவே அதை திறந்துவிடுமாறும் கூறியிருந்தார். இந்தியாவினுடைய இறக்குமதியில் 80% அந்த பகுதியிலிருந்து வருகிறது என்பதும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே அதனை மூட வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். அதையும் தாண்டித்தான் ஈரான் இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தது என்பது இங்கே நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம். அவ்வாறு இடம்பெற்றிருந்தால், அது இன்னும் தொடர்ந்திருந்தால், தொடருமாக இருந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை உலக பொருளாதார ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அந்த நீர்வழி பாதையினூடாக வருகிற எண்ணெயாக இருக்கலாம், அதே நேரத்தில் எரிவாயுவாக இருக்கலாம், அதை நம்பி வாழுகிற நாடுகள் மிகுந்த நெருக்கடிக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கும். இது போதாது என்கிற ஒரு நிலையில் இப்பொழுது போர் ஆரம்பித்ததுதான் மாத்திரம் எரிபொருட்களுடைய விலையும் கணிசமாக அதிகரிக்க துவங்கி இருக்கிற ஒரு சூழலையும் நாம் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு நிச்சயமற்ற ஒரு போர் நிறுத்தம்